திருச்சி அகில இந்திய கட்டுமான சங்கம் பதவியேற்பு விழாவில் கட்டுமான துறையில் நீர் மேலாண்மை திட்டத்தை டாக்டர் கே சீனிவாசன் பெற்றுக்கொண்டு சிறப்பித்தார். சென்னை தீநகர்ல நாளை விஜய் பிரச்சாரம் மேற்கொள்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்போம். சாலமன், வணக்கம். சாலமன், நாளைய விஜயினுடைய பிரச்சார பயண திட்டம் தொடர்பான விவரங்கள். தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் தொடர்ச்சியாக தேர்தல் நெருங்கும் நேரத்துல இது போன்று பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்று அவர் தனது பிரச்சார பயணத்தை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக ஏற்கனவே சென்னையில ஏற்கனவே அவர் பிரச்சாரத்துல ஈடுபட்ட போது அப்போது பாதியிலேயே அவர் கூட்ட நெரிசல் காரணமாக அவர் பிரச்சாரத்தை ரத்து செய்துவிட்டு சென்றிருந்தார். இது தொடர்பாக பல்வேறு கேள்விகளானது பாதுகாப்பு குளறுபடி தொடர்பாக எழுந்தது. அதனை தொடர்ந்து அவர் பல்வேறு இடங்கள்ல அனுமதி கேட்டு அவர் பிரச்சாரத்திற்கு அனுமதி கேட்டு அவர் கடிதம் மாவட்ட செயலாளர் மூலமாக கடிதமானது கொடுக்கப்பட்டிருந்தது. ஒரு சில இடங்கள்ல கூட்ட நெரிசல் காரணமாக காவல்துறை ஆனது இந்த பிரச்சாரத்திற்கு அனுமதி கொடுக்கவில்லை. அதே போன்று அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தாலும் சில மணி நேரமே தங்களுக்கு அனுமதி கொடுப்பதால அதனாலையும் பிரச்சாரமானது ரத்து செய்யப்பட்டு வந்தது. இந்த நிலையில தான் மீண்டும் நாளை தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் சென்னையில முக்கியமான இடங்கள்ல பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருப்பதாக கூறி இது தொடர்பாக அனுமதி கடிதமானது கொடுத்திருந்தது. அதாவது திருவல்லிக்கேணி, எழும்பூர் மற்றும் டிநகர் ஆகிய 3 தொகுதிகள்ல பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருப்பதாக அனுமதியானது கடிதமானது கொடுக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக தற்போது 3 இடத்திற்கும் அனுமதியானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் இந்த 3 இடங்களிலும் பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்காக அனுமதியானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. வள்ளுவர் கோட்டம், அதே போன்று கீழ்ப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ரித்தர்டன் சாலை, டிநகர்ல இருக்கக்கூடிய முத்துராமன் பார்க் ஆகிய இடங்கள்ல இவர்கள் பிரச்சாரத்தை மேற்கொள்ள அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது. நாளை மதியம் 3 மணி முதல் 6 மணி வரையில அவர்கள் இந்த இடங்கள்ல பிரச்சாரத்தை மேற்கொள்ளலாம் எனவும் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்ற ஒரு வழிகாட்டு நெறிமுறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரச்சார வாகனத்திற்கு பின்னால் இருசக்கர வாகனத்துல யாரும் பின்தொடரக்கூடாது எனவும், குறிப்பிட்ட நேரத்துல முடித்துவிட்டு அதன் பின்னாடி அடுத்த இடத்திற்கு செல்ல வேண்டும் எனவும், குறிப்பிட்ட ஆட்கள் மட்டுமே அந்த பிரச்சாரத்திற்கு வர வேண்டும் எனவும், கூடுதலாக யாரும் வரக்கூடாது என்ற பல்வேறு உத்தரவுகளையும் கொடுத்து அதன் பின்னரும் அனுமதியானது தற்போது காவல்துறை தரப்புல எல்ஓசி ஆனது கொடுக்கப்பட்டு அதன் பின்னர் தேர்தல் அதிகாரி இதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி சாலமன். திருச்சி அகில இந்திய கட்டுமான சங்கம் பதவியேற்பு விழாவில் கட்டுமான துறையில் நீர் மேலாண்மை திட்டத்தை டாக்டர் கே சீனிவாசன் பெற்றுக்கொண்டு சிறப்பித்தார்.